ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? ஸோ சிவபாபா எந்த தேகதாரியும் நினைக்காதீங்க. இந்த பிரம்மாவை கூட நீங்கள் நினைக்கக்கூடாது. அவரோட ஃபோட்டோ கூட நீங்கள் வச்சுருக்கக்கூடாது. அதனால தான் நான் யார்கிட்டையும் ஃபோட்டோ கொடுக்கறதில்ல அப்படிலாம் முரளியில் சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லா பிரம்மகுமாரி சென்டர்லேயும் பாபா ரூம் அப்படின்னு இருக்குது யோகா பண்ணுறதுக்கு. அந்த ரூம்குள்ளே போனீங்கன்னா பெருசாக பிரம்மபாபா ஃபோட்டோ தான் இருக்கும். அது முன்னாடி இருந்தால் தான் நம்ம யோகா பண்ணோம். ஸோ பிரம்மபாபாவுக்கு மேலே சிவபாபா இருப்பார். சிவபாபாவை தானே நினைக்க போகிறோம். எதுக்கு பிரம்மபாபா ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்களா? ஏன்னா அப்படி வைக்கக்கூடாதுன்னா பாபா சொல்லியிருக்கலாமே இல்லையா? அதுக்கப்புறம் அவ்யக்த முரளி பாபா மீட்டுக்கு அவர் வராரு, தாராளமாக சொன்னால் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ பாபா சொல்லலை. அப்போ ஏன் இது ஒரு முரண்பாடாக இருக்குது இல்லையா? அதுவும் புதுசாக வர பாபா குழந்தைங்களுக்கு இது ஒரு $1 பில்லியன் கொஸ்டினாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவங்க பிரம்மபாபா நினைக்க மாட்டாங்க. ஆரம்பத்தில் அவங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். ஏன்னா அது பாபா குழந்தைங்களுக்கு இயல்பாகவே எந்த சாமியாருமே பிடிக்காது. அதனால தான் டக்குன்னு பாபா கிடச்ச உடனே ஒட்டிக்கிறாங்க. இல்லாட்டினா ஏதாவது சாமியார் பின்னாடியில் போயிருப்பாங்க. ஸோ அந்த சமஸ்காரம் இப்போ இப்படி பிரம்மபாபா முன்னாடி உட்காந்து யோகா பண்ணணும் அப்படிங்கிறது அவங்கள ஏற்றுக்க விடாது. அதனால் அவங்க சிவபாபாவை தான் நினைப்பாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க, எதுக்கு ஃபோட்டோ வைக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கும். சிலர் அதை எதிர்த்து பேசக்கூட செய்வாங்க. ஆனால் போக போக தான் அதற்கான அர்த்தம் தெரியும். ஏன் அது வைக்கப்படுது அப்படின்னா, பாபா ஒரு விஷயம் சொல்கிறார். நீங்கள் யாரையும் இச்சையாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அதற்காக யார் முகத்தையும் பார்க்காத அளவுக்கு நீங்கள் பலகீனமாகவும் ஆகிடக்கூடாதுன்னுவார். பெண்களையே பார்க்கக்கூடாது, அந்த நிலைமைக்கு நீங்கள் வந்துடக்கூடாது, அப்படி பலகீனமாக ஆகிடக்கூடாதுன்னுவார். அடுத்தது ஒரு விஷயம் சொல்லுவார். சேவை வீட்டிலிருந்து தொடங்கணும், தானம் வீட்டிலிருந்து தொடங்கணும். அதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, எல்லோரும் புரிஞ்சுக்கிற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு. இன்னொன்று, வீட்டிலிருந்து தொடங்கணும்னா அது தன்னிலிருந்து தொடங்கணும்னு அர்த்தம். சுய புருஷார்த்தம். நீங்கள் எதையெல்லாம் சொல்கிறீங்களோ அதை நீங்கள் முதல்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ எல்லோரையும் நீங்கள் எப்படி பார்க்கணும்? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் ஆத்மாவைத்தான் பார்க்கணும், ஆத்மா சகோதரன் தான் பார்க்கணும். இந்த பயிற்சியும் முதல்ல வீட்டில் இருந்து தான் தொடங்கணும். எந்த வீடு? ஓகே, லௌகிகத்தில் உங்கள் அப்பா அம்மாவை, கணவன் மனைவியை, குழந்தைய அப்படி பார்க்கலாம். ஆனால் நம்முடைய உண்மையான வீடு எது? மதுபன் தான். உண்மையான அப்பா கணவன் யார்? சிவபாபா தான். அவர் எங்கே இருக்கிறார்? பிரம்மபாபா உடம்புல தான் இருக்கார். பிரம்மபாபா நமக்கு அம்மா ஆயிடுறாங்க. ஸோ அப்போ அந்த அம்மாவை நீங்கள் பார்த்தாலும் அந்த ஆத்மாவில் தான் உங்களுடைய கவனம் இருக்கணும். ஏன்னா பிரம்மபாபா ஒன்றும் முகத்தை புர்கா போட்டு மூடிக்கலை. முரளி சொல்லும்பொழுது பிரம்மபாபா உடம்புல இருந்து தான் சிவபாபா பேசுகிறார். அந்த முகத்தோடு தான் பார்க்குறாங்க எல்லோரும், இல்லை அந்த முகத்தைத்தான் பார்க்குறாங்க. அந்த முகத்தை பார்த்தாலும் உங்களுடைய கவனம் உள்ளே இருக்கிற சிவபாபா கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நடத்தினார். இருந்தாலும் அவர் பிரம்மா வாயில்லாமல் பேச முடியாது இல்லையா? ஆனால் அந்த பிரம்மா மூலமாக இறைவனுடைய ஞானத்தை கேட்குற கொடுப்பனை லேட்டாக நமக்கு இல்லை. ஆனால் அவர் எந்த வாய் மூலமாக பேசினார், அந்த போதை நமக்கு இருக்கணும் இல்லையா? அதுவும் ஒரு காரணம் அந்த பிரம்மா பாபாவுடைய ஃபோட்டோ அங்கே இருக்கிறதுக்கு. ஆனால் ரொம்ப முக்கியமான காரணம், உள்ளே இருக்கக்கூடிய சிவபாபாவை உங்களால் பார்க்க முடியுதா? ஏன்னா பிரம்மபாபா நம்ம அம்மாவை நம்ம இச்சையாக பார்க்க போகிறது கிடையாது. அப்போ அம்மா உடம்புக்குள்ளே இருக்கிற சிவ தந்தையை உங்களால் பார்க்க முடியுதா? அந்த பயிற்சி எந்த அளவுக்கு அதிகமாக பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களால் மற்றவங்க கிட்ட கொஞ்ச நேரமாவது ஆத்ம உணர்வில் இருக்க முடியும். இங்கேயே நீங்கள் ஆத்ம உணர்வில் இல்லைன்னா அங்கேயும் இருக்காது. ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் பிரம்மபாபாவை கண்ணு திறந்து தான் பார்க்க முடியும் இல்லையா? நம்ம யோகம் மட்டும்தான் கண்ணை திறந்துட்டு பண்ணுற யோகம்.
மற்றது எல்லாமே கண்ணை மூடிட்டு பண்ணுற யோகம். அப்போ கண்ணை மூடிட்டு சிவபாபாவை நட்சத்திரம் மாதிரி நினைக்கிறது ஈஸி. புதுசாக வர குழந்தைங்க எல்லாருமே அதை தான் பண்ணுவாங்க. ஆனால் கண்ணை மூடிட்டே நம்ம எவ்வளோ நாள் இருக்க முடியும், எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? உலகம் அழியும் போது என்னென்ன காட்சிகள்லாம் தெரியும். கண்கள் திறந்திருந்தாலும் கண்ணை மூடிட்டு இருந்தால் எப்படி இருக்கணுமோ அந்த நிலைக்கு நீங்கள் போகணும். எதிர பிரம்மபாபா இருந்தாலும் கண்ணை மூடிட்டு நீங்கள் சிவபாபாவை பார்த்தா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி உங்களால் கண்ணை திறந்துட்டு பிரம்மபாபாவை பார்த்துக்கிட்டே சிவபாபாவை பார்க்க முடியணும். பிரம்மபாபா தெரியாமல் சிவபாபாவை உங்கள் மனம் பார்க்கணும். அந்த பயிற்சி வரணும், தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அம்மா ஃபோட்டோ முன்னாடி உட்காந்து நம்ம அப்பாவை நினைக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கே உண்மையிலே பிரம்மபாபா இல்லை, ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்து சிவபாபாவை நினைக்கிறது ஈஸி. உயிரோட்டமாக பிரம்மபாபா இருக்கும்பொழுது பார்த்து சிவபாபாவை நினைக்கிறத விட, அப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்தே, அதுவும் நம்ம அம்மாவோட ஃபோட்டோ தான், அவரை பார்த்தே உங்களால் சிவபாபாவை நினைக்க முடியல அப்படின்னா, நம்ம பிராமண பரிவாரத்தின் சகோதர சகோதரிகளை பார்க்கும் பொழுதும் உங்களால் ஆத்மாவை கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஸோ நம்ம பிராமண பரிவாரத்தையே உங்களால் ஆத்மாவாக பார்க்க முடியல அப்படின்னா, லௌகீக பரிவாரத்தை சத்தியமாக உங்களால் ஆத்மாவாக பார்க்க முடியாது. ஏன்னா அங்கே தான் எல்லா விகாரங்களும் தாண்டவமாடும் இல்லையா? அந்த விகாரத்தை அழிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம வீட்டிலேருந்து அந்த பயிற்சி பண்ணணும். நம்ம பிராமண பரிவாரத்திலேருந்து, நம்ம பிரம்மா பாபா கிட்ட இருந்து. அடுத்தது, உங்கள் லௌகீக பரிவாரத்தையே உங்களால் ஆத்மாவை பார்க்க முடியலன்னா உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மற்றவர்களை எப்படி நீங்கள் ஆத்மாவாக பார்க்க போகிறீங்க? அப்படி உங்களால் அவங்கள ஆத்மாவாக பார்க்க முடியாமல் நீங்கள் எவ்வளவு தான் புத்திசாலித்தனமாக இந்த ஞானம் சொன்னாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட பதியாது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அதற்கான பயிற்சி கொடுப்பதற்காகத்தான் அங்கே பாபா ரூமில் நம்ம எவ்வளவு நேரம் செலவு பண்ணுறோமோ அவ்வளவு நேரமும் சிவபாபாவை மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியுதா செக் பண்ணணும். அடுத்தது, பாபா ரூமை விட்டு வெளியில் வந்த பிறகு நாம் நினைப்போம் இல்லையா, சூக்ஷ்மவதனத்தில் போய் நினைக்கிறோம். அதுதான் முக்கியமான விஷயம். சூக்ஷ்மவதனத்தில் பிரம்மா பாபா இருக்கிறார், அங்கேயும் நீங்கள் பிரம்மா பாபா பார்ப்பீங்க இல்லையா, உயிரோட்டமாக. அப்போ உயிரோட்டமாக அங்கே சூக்ஷ்ம பிரம்மா பாபாவை பார்க்கும் பொழுதும் சிவபாபா மட்டுமே உங்கள் கண்ணுக்கு தெரியணும். அப்படி பயிற்சி பண்ணணும் இல்லையா. இல்லாத பிரம்ம பாபாவை உருவாக்கி மனக்கண்ணால் உள்ளே இருக்கக்கூடிய சிவபாபாவை பார்க்குற அந்த பயிற்சி பக்காவாயிடுச்சுன்னா, இங்கே மனிதர்கள் இருக்கும் பொழுது அவர்களை ஆத்மாவை பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ அதற்காகத்தான் பிரம்மா பாபாவை உடலோடு கூடவே வச்சுக்கிட்டு அவருடைய புருவ மத்தியில் இருக்கிற சிவபாபா கிட்டேயும் புருவ மத்தியில் இருக்கிற பிரம்ம பாபா ஆத்மா கிட்டேயும் தான் நீங்கள் பேசணுமே தவிர உடலோடு பேசக்கூடாது, உடலை பார்க்கக்கூடாது. ஓம் சாந்தி. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.